ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. சரி, இந்த செய்தி கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காது கொடுத்து கேட்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த செய்திக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி போகும், ஆனால் சம்பந்தம் இருக்கும். அல்லேலூயா. நமக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் இந்த தொடர்பில் நம்ம துண்டிக்கப்படாதபடி அதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ரைஸ். இங்கே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறது, நம்ம அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு மாறாக எந்த காரியத்தை நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டு உங்களுக்கு நலமானவைகளை தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம். பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கலாம். பக்கம் சொல்லட்டுங்களா? (799) சரி. அங்கே என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒரு அல்லே சொல்லாமா? இப்போ நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? நீங்கள் வடிக்கிற சோறெல்லாம் செய்கிற கறி மீன்லாம் கொண்டு போய் போடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லலை. அல்லேலூயா. ஆமென். உன் ஆகாரத்தை நல்லா கவனிக்கலாம். இதோடைய விளக்கம் சொல்கிறேன், கவனிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அல்லேலூயா, அநேக நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பான். ஆண்டுடைய விசேஷத்த கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால அது யாருமா போகிறது? தண்ணிக்கு ஸ்டோரி பைபிளையும் எடுத்துன்னு போகிறீங்க கூட. சரிம்மா, பைபிளுக்கு தண்ணி கொடுப்பீங்களோ? சரி. ரொம்ப கீழ்ப்படியாத நம்ம ஜனங்கள் இருக்கிறாங்க. இதனால் எவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அடிக்கடி வந்து போகிற சபை தான், பார்த்து பார்த்து புளிச்சு போன சபை தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பலிபீடத்துக்கு முன்பாக என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அதில் நம்ம மனசில் வச்சுக்கணும். அல்லேலூயா. நாங்களாம் வளரும்போது அப்படிலாம் இல்லைங்க, அவ்வளோ நடுங்குவோம். எங்கள் ஊழியக்காருக்கு பலிபீடத்துக்கு முன்பாக அவ்வளோ பரிசுத்தமாக நிற்போம், கபடற்ற இதயத்தோடு. அங்கே இருக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சரி, இங்கே என்ன சொல்கிறது? உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாளுக்கு பிறகு அது பலனை தரும். பலன் தரக்கூடியது. ஆகாரம் என்றால் கவனிக்கணும். ஆகாரம் என்றால் எபிரேய மொழியில், எபிரேயர் பதத்தில் தானியம் என்று பொருள். ஆகாரம் என்றால் என்ன? தானியம் என்று பொருள். ஏனென்றால் தானியம்தான் ஆகாரத்தை கொடுக்கிறது. அது நாம் விதைக்கும்போது நமக்கு அதிகமான ஆகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகாரம் என்ன? அந்த சொல்லுக்கு எபிரேயர் மொழியில் தானியம், அல்லேலூயா, தானியம் என்று பொருள். அப்படி என்றால் இந்த தானியத்தை சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க? விதைப்பார்கள். விதைத்தவுடனே அது முளைக்கும், அதிக பலன் தரும். அல்லேலூயா. அதிக பலன் தரும். ஆண்டுடைய மகத்துவமான மேன்மையை நாம் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கட்டாயம் இதை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாத்திரத்தில் மண்ணை கொட்டிட்டு நீங்கள் கடுகை தூவி இருப்பீங்க. அது என்ன பண்ணும்? 3 நாளுக்கு பிறகு அதை என்ன செய்யும்? முளைக்கும். அந்த மாதிரி நான் செய்யலை அப்படின்ற மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம்.
நான் ஒருபோதும் அந்த மாதிரி செய்யலை. அப்போ செஞ்சவங்கெல்லாம் கை தூங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நான் நிறைய செஞ்சுருக்கிறேன். ஸோ அதில் நான் செஞ்சுட்டு ஒரே ஒரு செடி மட்டும் நல்லா இவ்வளோ பெருசு, நல்ல 4 அடி எங்கள் வீட்டில் வளர்ந்தது, கடுகு செடி. 2வது மிளகாயை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து மண்ணில் போடுவோம், மிளகாவுடைய விதையை. அது வளர்ந்து கனி, அது பலன் கொடுக்கும். அந்த மாதிரி யாருன்னா பலன் பார்த்துருக்குறீங்களா? பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிக்க. ஆகாரம் என்றால் எபிரேய பதத்தில், எபிரேய மொழியில் தானியம் என்று பொருள். அல்லேலூயா. எகிப்தில் நைல் நதி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. எகிப்தில் நைல் நதி. அந்த நைல் நதியில் தான் மோசஸ் அந்த நதி முழுதும் இரத்தமாக மாற்றினார். ஆண்டவர் செய்த அந்த 10 அற்புதத்தில் அது ஒன்று. அல்லேலூயா. ஆமாம், இரத்தமாக அந்த நைல் நதியை மாற்றினார். நல்ல கவனிக்க. இந்த நைல் நதி பெருகெடுத்து வரும்பொழுது, இந்த நைல் நதி மழை நேரங்களில் பெருகெடுத்து வரும்போது அது அவர்களுடைய நிலங்களை என்ன பண்ணுமா, நனைக்குமா. அந்த நைல் நதி பெருகெடுத்து வரும்போது அக்கறையிலும் இக்கரையிலும் எப்படி நமக்கு ஃப்ளட்டு வந்தது, இந்த பக்கம் அந்த பக்கம் தண்ணீர் பாஞ்சது இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஓரளவுக்கு அந்த நைல் நதி பெருகெடுத்து வரும்போது வலது புறமும் இடது பக்கம் இருக்கிற நிலங்களை அது நிரப்புமா. நிரப்பின உடனே அந்த எகிப்தியர் என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய வயல் நிலங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தண்ணீர் மேலே தானியங்களை வீசுவார்களாம். அவங்களுக்கு வைத்திருக்கிற தானியத்தை வீசிட்டு அது வீசுவார்கள். பிறகு அது தண்ணீரில் முழுகி அது மறைந்துவிடும். அந்த தானியங்கள் தண்ணீரில் முழுகி மறைந்துவிடும். இது எகிப்தியருக்கு வழக்கம். நைல் நதி பெருகெடுத்து வந்து தன்னுடைய நிலத்தில் அந்த வலதுபுறமோ இடதுபுறமோ அந்த தண்ணீர் வரும்பொழுது உடனே தியானத்தை தூவி விடுவார்கள். தியானத்தை தூவி விட்ட பிறகு அது தண்ணீரில் மூழ்கி மறைந்துவிடும். ஒரு அல்லே சொல்லாமா? பிறகு சில காலம் பிறகு அது அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குமா. அது என்னவா இருக்குமா? அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குமா. இவங்க தண்ணீர் வந்தவுடனே அவருடைய விதைகளை தூவி விடுகிறார்கள். தூவிட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்க வேலை பாட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அது தண்ணீரில் மூழ்கி சேற்றுக்குள்ளே போயிட்டு அது செத்து மறுபடியும் முளை கிளம்பி, அல்லேலூயா, சில நாள் பொறுத்து மறுபடியும் அவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அது அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குமா. சந்தோஷத்தோடு அதை அறுத்து தங்களுக்கு ஆகாரமாக வைத்து கொள்வார்கள். இதுதான் இந்த வசனம் விளக்கி கொடுக்கிறது. எகிப்தியர்களுடைய ஒரு முறை, அல்லேலூயா, தண்ணீர் வரும்போது அதை காத்து கொள்வார்கள். தன் ஆகாரத்தை, தானியத்தை வயல் மேல் தூவின, அந்த தண்ணீர் மேல் தூவின உடனே சில காலம் பொறுத்து அவளுக்கு அது ஆகாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இந்த வசனம் என்ன சொல்றது? உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அது எகிப்தில் நடந்திருக்கிறது. ஒரு அல்லே சொல்லாமா? எகிப்தியர் யாவரும் அப்படிதான் விதைத்து எடுத்துக்கொள்வார்கள், போட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. சில 3 மாதமும் 4 மாதமும் ஆன உடனே அது வளர்ந்து, அல்லேலூயா, கதிர் விட்டு அதாவது அறுவடைக்கு ஆயத்தமாய் அது காத்திருக்குமா. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில், அல்லேலூயா, நாமும் தேவனுடைய வருகையில் அவரும் ஒரு அறுவடை செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அறுவடை நேராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய தாசர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள் அநேக தானியம் என்கிற வசனத்தை நமக்கு இறைக்கிறார்கள். அல்லேலூயா. அதை உட்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள பலனடையும் போது தேவன் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவன் மகிமைப்படுவராக. நாமும் அறுவடைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது தூதர்கள்
விளைந்ததை அறுக்க செய்வார்கள். அல்லேலூயா. அதை கொண்டு போயிட்டு அவர்கள் தம்முடைய தேவனுடைய பண்டக சாலையில் வைப்பார்கள் பரலோக ராஜ்யத்தில். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருப்பார்களா? செய்வாரா ஆண்டவர்? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு அம்மாவுக்கு நல்ல வயல் நிலங்கள்லாம் இருக்கிறது, தோப்பு துறவுகள். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் வசதி. நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் வசதி. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் ஒரு கிராமத்தில் வசித்துட்ருக்குறாங்க. அந்த கிராமத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல ஏழைகள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. யார்? ஏழைகள். இவங்க ரொம்ப ஆகான்னு பெரிய பணக்காரர் அல்ல, கொஞ்சம் வசதி, அவ்வளோதான். ஆனால் இந்த தாயாருக்கு அந்த அந்த கிராமத்தில் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய இருதயம் சற்று ஒரு அன்புக்குரிய தாயாராக அவங்க இருக்கிறாங்க. இந்த ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த ஜனங்கள் மேலே அவங்க ரொம்ப பாசம் வைப்பாங்களாம். அல்லேலூயா. அவங்க ரொம்ப பாசம் வைப்பாங்களாம் அந்த ஜனங்கள் மேலே. பாசம் வச்சுட்டு அந்த ஜனங்களை விசிட் பண்ணுறதுக்காக 2 ஹவர் எடுத்துக்குவாங்களாம் ஒரு நாளைக்கு. எத்தனை ஹவர்? 2 ஹவர். அப்போ 2 ஹவர் எடுத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 100-120 வீடு இருக்கும்னு வைங்க. அந்த 120 வீடையும் போய் சந்தித்து, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, அந்த குழந்தைங்க பெற்றோர்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு அவ்வளவு, நீ சாப்பிட்டியா அப்படின்னா, இல்லை அப்படின்னம்மா. ஏன் இல்லை? எங்கள் அம்மா போயிட்டு காட்டுக்கு போயிட்டு விறகு உடைக்கும்போது அங்கே காட்டு கடலக்காய், காட்டு பழங்கள் அதெல்லாம் கிடைக்கும், காட்டு கிழங்குகள் கிடைக்கும், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவீங்களா? ஆமாம். அந்த அம்மா அப்படியே மனதுருகிட்டு வாங்கலாம். சரி, நான் உனக்கு ஆகாரம் கொடுக்குறேன், சாப்பிட்றியா அப்படின்ட்டா இட்லியோ தோசையோ அவங்க வீட்டில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்களாம். ஏனென்றால் ரொம்ப பின்தங்கிய ஒரு குடும்பங்கள். அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்திக்கும்போது, ஒவ்வொரு பிள்ளைகளோடு சந்திக்கும்போது அவங்களுக்கு பிள்ளைங்கிட்ட தான் ரொம்ப அதிக வேலை. இந்த 120 வீட்டில் இருக்கிற பசங்களை, பிள்ளைங்களை அவங்க பார்த்து அதுங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாராம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேனா கொடுப்பாங்களாம். இதெல்லாம் பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோருக்கு பிள்ளைங்க சொன்னால் தான் புக்ஸ் கொடுப்பாங்களாம். அவங்களால முடிந்த அளவுக்கு, அவங்க பெரிய பணக்காரர் இல்லை, ஓரளவுக்கு தான். ஆனால் அந்த குழந்தைக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். உனக்கு என்ன வேணும் சொல், அவங்களுக்கு பிறந்த நாள் வந்தவங்களுக்கு என்ன வேணும் சொல், அதுங்க நாவில் என்ன கேட்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அல்லேலூயா. இப்படி பல காலங்கள், கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10 வருடங்களாக அந்த காரியத்தை அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை. அல்லேலூயா. படிப்புக்கு தேவையானவர்களுக்கு படிப்புக்கு தேவையானவைகள், இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்களாம் அந்த குழந்தைங்களுக்கு. 2வது, ஒவ்வொரு வீட்டையும் அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்களாம். இது 1ஆம் நம்பர். ஏன்னா அவங்களுக்கு மெமரிக்காக, இது 1ஆம் நம்பர் வீடு, இது 2ஆம் நம்பர் வீடு, இது 3ஆம் நம்பர் வீடு, இது 4ஆம் நம்பர் வீடு, இது 10ஆம் நம்பர் வீடு, இது 15ஆம் நம்பர், 25ஆம் நம்பர் வீடு, 30வது வீடு, 40வது வீடு, இப்படி ஒவ்வொரு அந்த எத்தனை வீடுகள் இருக்கிறதோ அத்தனை வீட்டு ஜனங்களுக்கும் ஒரு நம்பர் இவங்க மனசில் வச்சுக்குவாங்களாம். வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்களாம் அந்த பிள்ளைங்களை பார்த்து, டேய் உங்கள் வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன், என்ன நம்பர் தெரியுமா? 20. சொல்ல, என்ன நம்பரு? உங்கள் வீட்டு நம்பர்னா 20 அப்படின்வான். அந்த குழந்தைக்கு சொல்லுமா, ஏய் உங்கள் வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், என்ன நம்பர் தெரியுமா? நம்பர் 1. சொல்லு, 1ன்னு சொல்லுமா. இப்படி 120 வீடுகளுக்கும் 120 நம்பர் கொடுத்து அவங்களுடைய மெமரிக்காக அவங்களுக்கு என்னென்ன வேணும், 180வது நம்பர் வீட்டுக்கு என்ன வேணும்? பென்சில் வேணும் அந்த குழந்தைங்களுக்கு. 40ஆம் நம்பர் வீட்டுக்கு என்ன வேணும்? புக்கு வேணும் அப்படின்னு மனசில் வைக்கிறதுக்காக அவங்க அந்த 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 ஒதுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு அவங்க அந்த பணிவிடைகளை செய்வார்களாம்.
பெற்றோர்கள் வந்து கேட்கும்போது யார் கொடுத்ததுன்னா ஒரு மாண்டி வந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. 10-15 வருடங்கள் அதை தொடர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைகள் வளர்கிற வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னென்ன ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ், யூனிஃபார்ம் இல்லைன்னா யூனிஃபார்ம். அவங்க பெரிய பணக்காரர் இல்லை, அவங்களால முடிந்ததை கொடுப்பார்களாம். ஷூ இல்லைன்னா ஷூ, சாக்ஸ் இல்லைன்னா சாக்ஸ். ஹல்லேலூயா. பிறகு அந்த பாட்டி அந்த பக்கம் வரவே இல்லை, அந்த அம்மா அந்த பக்கம் அந்த கிராமத்துக்கு வரவே இல்லை. அவர்களுக்கும் வயது ஆயிற்று, கிட்டத்தட்ட 60 வயது முடிஞ்சிருச்சு, நடக்க போக முடியல. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை பார்த்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே ஆயிற்று. அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, அவன் தாயார் வசதி குறைந்தவர்களாக, அவர் கணவர் மரித்து, ஹல்லேலூயா, அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு விதமாய் தன் தாயை விட்டு பிரிந்து, அவர் உற்றார் உறவினரால் அவர்கள் கைவிடப்பட்டு, அவர் நிலங்கள்லாம் பறிப்போன பிறகு ஒரு குடிசையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த குடிசின் வாழ்க்கை அவங்க ரொம்ப சந்தோஷமாக, நம்மெல்லாம் அப்படி இல்லைங்க. நல்ல கொஞ்சம் வாழ்ந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலன்னா, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குது அப்படின்னு ரொம்ப அலட்டிக்குவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அலட்டிக்கவே கூடாது. அதை நிதானித்து போஸ்ட் பண்ணணும். அதிலிருந்து ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கணும், வெற்றியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த இப்படி கிடைச்சிருக்குது, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, நீங்கள் சலிச்சிக்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவமான மேன்மை உங்களோடு கூட இருக்கும். கணவன் மரித்தாலும், ஹல்லேலூயா, இன்றைக்கு 2 சகோதரிகள் தேவனுடைய சமூகத்தை தேடி வந்தது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்துக்களில் 30 நாள் பிறகு 3 மாதம் பிறகு தான் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குதுங்க. சட்டம் இல்லை, ஒரு பேச்சு இருக்குது. எல்லாவற்றையும் உடைச்சு நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து உங்கள் இருவரையும் தேவன் கைவிடவே மாட்டார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு விசேஷம் உனக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படி இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அந்த பாட்டிமாக்கு, அந்த ஆன்ட்டிக்கு சாப்பிட கூட வழி இல்லைங்க. அவள் ஒடுங்கி கூனி குறுகி ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கமிஷனர் ஜீப் வந்து தேடுது, அவங்க பேரை சொல்லி. ஒரு கமிஷனர் ஜீப்பு, நிறைய போலீஸ் அந்த அம்மாவை தேடுது. தேடிட்டா இவங்க தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்க தான் அந்த பேர் உள்ளவங்க, அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. கவனிக்கலாம். உடனே போலீஸ் உள்ளே போகும்பொழுது அந்த அம்மா அலறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 70 வயது ஆயிற்று. அலறாங்க. எங்க நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலை, நானே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறேன், நீங்கள் வந்து ஏன் என்னை பிடிக்க வரீங்க அப்படின்னு அவங்க அலறாங்க. அந்த ஐயா சொன்னாராம், நாங்கள் உங்களை பிடிக்க வரலையே, நான் உங்களை பிடிக்க வரலையே. இல்லைங்க, நீங்கள் போயிடுங்க ப்ளீஸ், என்னை போயிடுங்க, எங்களை விட்டு, எனக்கு பயமாக இருக்குதுங்கன்னாங்களாம். உடனே அந்த கமிஷனர் பயந்து ஜீப் எடுத்துகிட்டு அவர் போயிட்டார். மறுநாள் வேறொரு சாதாரண காரில் மப்டியில் வர்றார். மப்டியில் வந்துட்டு அவங்களுக்கு வணக்கம் பண்ணுறார். வணக்கம், என்ன வேணுங்க உங்களுக்கு அப்படின்றாங்க. அம்மா, அவர் சொன்னார், 21வது நம்பர் வீடு உங்களுக்கு தெரியுமாம்மா? நம்பர் 21. அவங்க யோசிக்கிறாங்க.
அந்த ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் நம்பர் 21 தெரியுமா? ஆமாம், அந்த பையன் வயிறு வீங்கி இருப்பான், அந்த சின்ன குழந்தை. என்னங்க? அதுதாங்க நான் சொல்கிறேன். அதுதான் நான். இன்றைக்கு நான் கமிஷனரா உங்ககிட்ட வந்ததுக்கு காரணமே, அன்றைக்கு நீர் எங்களை தேற்றி நான் படிக்கிறதுக்கு நீர் உதவி செய்தீர் அல்லவா? அதுதான். டேய், மூக்கு ஒழுகி நிற்பிய, நான் சிந்தி போடுவேன், அவனடா நீ? ஆமாம். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. ஒரு சில மாதங்கள் பொறுத்து அந்த ஊரில் இருக்கிற அல்லேலூயா கலெக்டர் வராரு. கலெக்டர் வந்து கேட்குறாரு. அவங்களுக்கு புரியவே இல்லை, என்னப்பா அப்படின்னு. அவர் சொல்ல, அம்மா நம்பர் 2ஆம் நம்பர் வீடு தெரியும் இல்லையா? ஆமாம், அவன்தாம்மா நான். கட்டி பிடிச்சிட்டான். இப்படி ஒவ்வொருவராய் பெரிய பிஸ்னஸ்மேன், அல்லேலூயா, அரசாங்கத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் அவர்களை பார்க்க வந்தார்கள். சந்தோஷப்பட்டார்கள், அவ்வளவு சந்தோஷம். அவங்க தமாசா கேட்பேன், காலு நொண்டி நொண்டி நடுப்பிய, அதாடா நீ? அவன் தானடா நீ? ஆமாம். இப்போ நடந்து காட்டுறான், நல்லா நடக்க. எப்போ நீ நல்லா நடந்த? நான் படித்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன், எனக்கு நடை நல்லா வந்துருச்சு. கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி அந்த ஒதுக்குப்புறம் இருந்த அந்த மக்களுக்கு அவர் செய்த நன்மை, அந்த பிள்ளைகள் பெரிய படிப்பில் விசேஷமாக வந்தார். அல்லேலூயா. பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அவர்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்கப்பட்டது. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேல் அவர்கள் வைத்த பாசம், எல்லா சலுகையும் அந்த தாயாருக்கு கொடுக்கப்பட்ட. நல்ல வீடு கட்டிட்டாங்க, நல்ல ரூம் கொடுத்துட்டாங்க, நல்ல ஏசி போட்டுட்டாங்க. இந்த காலத்துக்குரியதை நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் ஏசிலாம் இல்லை. நல்ல கட்டில் கொடுத்தாங்க, நல்ல விளக்கு வச்சாங்க, நல்ல விசேஷமாக அழகாக அவங்க முன்னிருந்ததை விட அதிகமான வசதிக்கு அந்த ஜனங்கள் அவர்களை கொண்டு வந்தது. பிறகு அவர்கள் மரித்தார்கள். அவளை சுமந்த அத்தனை பேரும் கலெக்டர், கமிஷனர், அந்த நாட்டு பிரதிநிதிகள், அல்லேலூயா, உயர் மட்டத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லோரும் அவர் அந்த தாயரை சுமந்து கொண்டு போனார்களாம். அநேக பெண்மணிகள் அந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்பட, ஒன்றுமில்லாத ஒடுங்கி போன அந்த தாயை அந்த அதிகாரிகள் அவளை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு அந்த ஊர்லேயே அவளுக்கு உருவ சிலை வைத்து அவளுக்கு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்தார்களாம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாள் பொறுத்து அது பலனை கொடுக்கும். அநேக நாள் பொறுத்து அது பலன் கொடுக்குங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட்டு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தண்ணீர் என்பதற்கு பதம் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தண்ணீர் என்பதற்கு பதம் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாள் பொறுத்து அது பலன் கொடுக்கும். இன்றைக்கு நீங்கள் கொடுத்த பலன்லாம், இன்றைக்கு தேவனை வந்து ஆராதிக்கிறீங்கள, 2003 வருஷங்களுக்கு முன்னே என் தேவன் கல்வாரி சிலுவையில் அவர் போட்ட விதை தான் இன்றைக்கு நீரும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நாள் பொறுத்து அது பலன் கொடுக்குங்க. அது பலன் கொடுக்கும். நான் ரொம்ப ஏழை, நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடும், உனக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். என் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நீ என்ன செய்கிறியோ அதை என் தேவன் உனக்கு செய்வான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உங்களால் முடிந்ததை செய்யுங்க.
அதுக்காக நமக்கு இல்லைன்னு கடலாம் வாங்கி செய்ய வேணாம். உங்ககிட்ட இருக்கும்போது ஃப்ரீயாகவே மக்களுக்கு நாம் செய்யும்போது ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தாயார் எனக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்க அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு இரக்க மனதோடு அந்த ஜனங்கள் மேலே ஒரு பாசம், ஒரு பாசத்தோடு இருந்ததினால அவங்க செஞ்சது கொஞ்சம் தாங்க, ஆனால் பலன் ரொம்ப பெருசுங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு உருவ சிலை வைக்கிறவளுக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியாராய் மாறினார்கள். ஆண்டவருடைய பிரதான கருணம் மேல் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்து ஜெபித்து ஸ்தோத்திரத்தை பரலோக பேங்க்கில் சேர்த்து வைங்க. நீ செய்த ஸ்தோத்திர பலிகள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். நீ செய்கிற ஸ்தோத்திர பலி உன் பிள்ளைகளின் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. உன் சந்ததிக்கு அது பலனாக மாறும். ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருப்பான். விசுவாசிக்கிறீங்களா? 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாதே. அவர் சொல்றார், 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. பூமியின் மேல என்ன ஆபத்து வருமோ என்பது உனக்கு தெரியாதே. வரப்போகிற ஆபத்தை இங்கே பிரசங்கிக்கு விளக்குகிறார். வரப்போகிற ஆபத்தை பிரசங்கி விளக்குகிறார். உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கிறது. உனக்கு ஆண்டவர் அங்கே ஒருமையை குறிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆபத்து இருக்கிறதுங்க. உனக்கு பின்ன ஒரு ஆபத்து நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீர் விசேஷமாக இருக்கலாம், ஆனால் பைபிள் சொல்கிறது 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை. என்னன்னா, நீ பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அன்பை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உனக்கு இருக்கிற ஆபத்து மற்றவர்களுக்கு அதே ஆபத்து உண்டு. இந்த ஆவிக்குரிய வார்த்தை என்ன சொல்கிறது? நீ பெற்ற இயேசுவை 7 பேருக்கு 8 பேருக்கு பகிர்ந்து கொடு. பூமியில என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதே. அதெல்லாம் நம்ம பயப்படுறதே இல்லை இல்லையா? ஆபத்து தானே வரட்டும். 10 பேருக்கு வருது, எனக்கு 11. அது ரொம்ப டேஞ்சரில் கொண்டு போய்விடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, 7 பேருக்கோ 8 பேருக்கு பகிர்ந்து கொடு. பூமியில உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாதே. அல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல பலன் இருக்கிறது, நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வராது, நான் கர்த்தருக்குள்ள ஆஹா ஓஹோன்னு இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள இருந்துட்டா ஓகே. சும்மா வலதுபுறமோ இடதுபுறமோ நம்ம விலகி இருந்தால் ரொம்ப கஷ்டம் வரும். ஆகினால் 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. தெய்வத்துடைய அன்பை நீ மட்டும் ருசித்துட்டு நீங்க மட்டும் இருக்கிறது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. என்றைக்கு அந்த விசேஷமான நற்குணங்கள் நமக்கு வருகிறதோ, நீரும் நல்லா இருப்பேன், அந்த ஜனங்களும் தேவனை தேடும், சபையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் செல்வங்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு சின்ன தொழில் பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு, தசம பாகம் என்கிற ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பங்கை பங்கிட்டு கொடுக்க. தசமபாகம் என்றது தேவனுக்குரியது,
இன்னொரு பங்கு எடுத்து வைத்து அதை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு 7 பேருக்கோ 8 பேருக்கோ பங்கிட்டு கொடுக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நான் அநேக பேரை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. பங்கிட்டு கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அந்த இதயத்தை தேவன் பார்க்கிறார். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய எண்ணங்களை இன்னும் அத்திக்க செய்வார். அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நாம் செய்கிறதுனாலே தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நாம் கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஆமென். ஒன்று, தேவனை பெற்ற நாம், அவருடைய அன்பை ருசித்த நாம், அவருடைய அன்பை 7 பேருக்கு 8 பேருக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துடணும். ஒரு 10 பேருக்காவது அவருடைய அன்பு என்னதென்பது நீ சொல்லணும். இதில் ஒரு ஆசீர்வாதம் தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். 2வது, ஒரு நல்ல சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஒரு பங்கு ஏழைகளுக்கு என்று எடுத்து வைத்து 8 பேருக்கு 7 பேருக்கு அது பங்கிட்டு கொடுக்கும்போது பரலோக ராஜ்யம் உன்னை திரும்பி பார்க்கும். கைவிடுமா? அப்படிப்பட்டவர்களை பரலோக ராஜ்யம் கைவிடுமா? உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். உன்னை நான் கைவிடவே மாட்டேன்ப்பா, உன் கூடவே நான் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவரை போல தேவன் யாரும் இல்லை. கொஞ்சம் இறக்கம் வச்சுட்டீங்கன்னா அவர் உண்மையில அதிகம் இறக்கம் வைப்பார். கொஞ்சம் இறக்க வைத்தாலும் உண்மையில அதிகம் இறக்க வைக்கிற தேவன் அவர். அவரை போல கர்த்தர் இந்த பூமியில கிடையாது. அல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் காணாது போயிடுவோம். ஸோ அதான் நம்முடைய அன்பு. ஆனால் ஆண்டவர் நீ உட்கார எடுத்து வந்து இங்கே நின்றுட்டு வருவாயா என்று அவர் ஏங்கி கொண்டிருப்பார். நீயோ வராமல் அல்லேலூயா அவரை விட்டு அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே எட்டி உதைத்து அல்லது உதறி தள்ளி எங்கேயோ இருப்பாய். உன்னை குறித்து தேவன் வேதனைப்படுவார். பங்கிட்டு கொடுக்கிற உன்னுடைய கரம் பங்கிடாதபடி ஒரு விதமான சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆகினால் நம் ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு செய்வான். அல்லேலூயா. தண்ணீர் மேல் போட்ட அந்த ஆகாரம் பெரிய பலன் தந்தது அந்த தாயாருக்கு. அவர்களுக்கு மட்டுமல்ல, இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் தேவன் பலன் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. செய்வார்களா? அல்லேலூயா, ஆமென். நம் ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். 3வது வசனத்தை வாசிக்கலாம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் ஒரு அல்லே சொல்லாமா? கவனிக்கலாம். இங்கே மேகத்தை குறித்து, மேகம் தண்ணினால் நிறைந்திருந்தால் அது மழையை கொடுக்கும். மரம் கிழக்கு விழுந்தாலும் மேற்க விழுந்தாலும் விழுந்த இடத்திலே அது கிடக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனம் என்ன சொல்கிறது? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மேகம் மழையினால் பூமி நனைகிறது. ஆனால் மரம் எங்கே விழுகிறதோ அங்கே கிடக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஆத்துமா எங்கே விழுகிறதோ அங்கேயே கிடக்கும். உன் ஆத்துமா இந்த உலகத்தின் இச்சைகளை பார்த்து எங்கே விழுகிறதோ அங்கேயே கிடக்கும். உன் ஆத்துமா எதை விரும்புகிறதோ அங்கேயே கிடக்கும். அதே ஒரு மனிதனுடைய ஆத்துமா ஆண்டவரை விரும்பிருச்சுன்னா அவன் எங்கே இருப்பான்? முழு மனதோடு ஒரு ஆத்துமா ஆண்டவரை விரும்பிட்டா அவன் எங்கே இருப்பான்? நீ எங்கே இருக்கிறாயோ இன்றைக்கு அங்கே இருப்பான். நீ இன்றைக்கு எங்கே இருக்கிறாயோ அங்கே இருப்பான்.
ஆண்டவருடைய விசேஷத்த கிருபை உங்கள் மேல் வரும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நலமான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருப்பார். ஒரு அல்லையே சொல்லாமா? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அல்லேலூயா. மேகம் என்பது உலகம். மேகம் என்றால் உலகம். அவன் விதைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா வானத்தை பார்ப்பானா, மழை மேகமே இல்லை, எப்படி மழை வரும், நான் எப்படி விதைக்கிறது, விதைச்சா விதை வீணா போயிடுமே. மேகத்தை பார்க்கிறவன் காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், அறுக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி பார்த்தால் அவன் விதைப்புக்கு தேவன் மழையை தர வல்லவராக இருக்கிறான். உன் வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம், மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் எல்லாமே மாறி மாறி வந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம தேவனை நோக்கி பார்த்தா எல்லாம் சமமாகும். உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பதை சபை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஜெபிக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதம் வாசிக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. கற்றுக் கொடுக்கிறது நீ கூர்ந்து கவனித்து உன் வீட்டை பூட்டி முழங்காலிட்டு ஆண்டவரை நீ நோக்கி பார்ப்பாயனால் நீ விதைக்கிறது யாவுக்கும் தேவன் முன்மாறியும் பின்மாறியும் மழையை வர்ஷிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், மேகமே இல்லை, நான் எப்படி விதைக்கிறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தின் மேல் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அலட்டிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி பார்க்க, மேகத்தை பார்க்காத இயேசுவை பார், அவர் முன்மாறி பின்மாறி மழையை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்களை தருவார். எனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் பட்ட மரம் அப்படின்னு நீ கதறக்கூடாது. அல்லேலூயா. நீர் ஆண்டவரை நோக்கி பார். சபையே, நீ கர்த்தரை நோக்கி பார்த்தாலே உனக்கு தேவையான முன்மாறி பின்மாறி கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். முதலாவது இவைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் தேவன் நமக்கு விசேஷங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் தவறாமல் ஒரு வாரம் கூட லீவ் போடுறதில்லை, தொடர்ந்து வரேன் ஆண்டவர் கிருபையில் அப்படின்ட்டு மட்டும் கை தூங்க பார்க்கலாம். நல்லா தான் தூக்குங்களேன். அப்போ மற்றவங்களாம் இது என்ன அநியாயமாக இருக்குது? ஹலோ, எப்படியா நீங்கள் இருப்பீங்க? நம்ம தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இப்போ நம்மெல்லாம் மேகங்களை பார்க்குறோம். என்ன மேகம்? நீரில்லா மேகம். மார்க்கம் தப்பி திரிகிற நட்சத்திரங்களைப் போல நம்ம வாழக்கூடாது. நீரில்லா மேகங்களைப் போல நம்ம இருக்கக்கூடாது. நீரில்லா மேகம் வேகமாக பறந்து போயிடும். அல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனிக்கணும். எங்கேயாவது நம்ம வனாந்தரத்தில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது மேகம் வரும் பாருங்க, அது நல்ல மூவிங்கில் இருக்கும். சருன்னு நமக்கு மேலே நல்ல அழகாக நிழல் கொடுத்துட்டு பட்டுன்னு ஓடிடும். அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களா என்னன்னு தெரியாது. நாங்கள் சில டைமில் நடந்து ஊழியம் செய்கிறதுனால 300-400 கிலோமீட்டர் பல இடங்களுக்கு போகிறதுனால நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மேக ஸ்தம்பத்தில் நடத்தினாராம். அதை நான் இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தேன். ஹல்லேலூயா. அது வனாந்தரமாக இருக்கும், 2-3 மலைகள் மேலே இருக்கும். ஒரு மலையின் மேலே அந்த மேகம் வந்து நிழல் எடுக்கிறதை பார்க்கும்போது நல்லா தெரியும். இங்கிருந்து பார்த்தா பிரம்மாண்டமான வனாந்தரமாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல மேகம் இருக்கும்போது அந்த இடம், மேகம் நிற்கிற இடம் முழுவதும் நிழலாக இருக்கும்.
அப்போ நாங்கள் உடனே யோசித்தேன், இது போல தான் தேவன் தமது ஜனங்களை மேக சம்பத்தினால மறைத்தாரோ. ஆண்டவர் கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தினேன். அங்கே அடிக்கடி பார்க்கலாம் அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு மேகம் இங்கே நிழல் கொடுக்கும், இன்னொரு மேகம் அங்கே நிழல் கொடுக்கும், இன்னொரு மேகம் அங்கே நிழல் கொடுக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு மேகத்தின் நிழலாய் மாறுவார். கர்த்தர் உனக்கு மேகத்தின் நிழலாய் மாறுவார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு அதாவது எழுப்புதல் வரணுங்க. தேவனை ஆராதிக்கிறதில் நமக்குள்ள ஒரு எழுப்புதல். என்ன இருந்தாலும் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் இருப்பேன். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் 3 மாதம் தொடர்ந்து வந்தீங்க, போன வாரம் காணாது போயிட்டீங்க. நீ வருகிற ஒவ்வொரு நாளும் நான் எழுதியிருக்கிறேன். 3 மாதம் தொடர்ந்து கிட்டத்தட்ட அல்லேலூயா ஆமென் 3 12 அல்லேலூயா 12 16 வாரங்கிட்ட தொடர்ந்து வந்தீங்க. ஆனால் போன வாரம் உங்களை காணாமல் போயிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். நானே உன்னை பார்க்கிறேன் என்றால் என் தெய்வ ஆவியன் உன்னை எவ்வளவு பார்ப்பார். அல்லேலூயா. என்னை விட்டு எங்கே போயிட்டேன்னு தேடுவார்ல உன்னை. அல்லேலூயா. என்னை விட்டுட்டு எங்கே போனேன்னு தேடுவார். என்னை காட்டிலும் தேவன் உன் மேல் கருசனை உள்ளவர். அவரை திருப்திப்படுத்துவாங்கம்மா. அதனால உனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாள் பொறுத்து உனக்கு பலனை காண கர்த்தர் செய்வார். நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தருக்கு உண்மையா இருந்துப்பார், நிச்சயம் பலன் உனக்கு வரும். அல்லேலூயா. தேவன் விசேஷங்களை உனக்கு கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்போது நம்மளே அதை தடை பண்ணிடுறோம். அவருடைய வசனத்தின்படி நம்ம நடுங்கி வாழ்கிறதில்லை. அப்போ அவருடைய வசனத்தின்படி ஒரு விசுவாசி நடுங்கி வாழ்ந்துட்டானா அவனுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி தேவன் அவனை காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. அப்போ மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கி பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருந்ததுன்னா பார்க்கிறவனுக்கு தேவனுடைய சத்தியம் புரியாது. உலகத்தை விரும்புகிறவனுக்கு தேவனுடைய சத்தியம் புரியாது. அல்லேலூயா. உலகத்தை நம்பி வாழ்கிறவனுக்கு தேவன் கர்த்தருடைய மகத்துவம் என்னதென்பதை புரியாது. அல்லேலூயா. ஆமென். அவன் உலகத்தை முற்றிலும் நம்புகிறதினால் இயேசுவினிடத்தில் அவன் வரமாட்டான். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருக்கிறோம். இதை நம்ம உறுதிப்படுத்தணும், இதை ஸ்ட்ராங் படுத்தணும். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரமும் என் தேவனை ஆராதிக்க அவருடைய பாதத்திற்கு நான் வருவேன். வரவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். நாங்கள் என்றைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மனைவி அதாவது பாஸ்டம்மா என்றைக்கு தீர்மானம் பண்ணேன். இங்கேருந்து நடந்தே போவோங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம். மறுபடியும் மாலை ஆராதனைக்கு நடந்து 3 பிள்ளைங்களோடு கூட ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளில் குழந்தைங்கள உட்கார வச்சுருவேன். நாங்கள் 2 பேரும் தள்ளிக்கினே போவோம், தள்ளிக்கினே வரோம். குழந்தைங்க மட்டும் சைக்கிளில் இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் எங்கள் தேவ ஆலயத்திற்கு நாங்கள் போவோம். எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாருங்க. அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் ஆண்டவர். என் நல்ல ஜாப் கொடுத்துறேங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஜாப்பில் என்கிட்ட 15-20 பேர் வேலை செய்வாங்க. அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாரத்தில் 4000-5000 கிடைக்கும். நாங்கள் 500 ரூபாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தசம்பாங்க கொடுப்போம். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லும். அந்த காலத்தில் 500 ரூபாய் ரொம்ப பெரிய பணம். ஒரு மாதம் முழுவதும் சாப்பிடலாம். அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். அதிகாலையில் நானும் அம்மாவும் காலையிலும் மாலையிலும் தேவனை அப்படி ஆராதிப்போம். நாங்கள் சபை வீட்டில் ஆராதிக்கும் போதே தேவன் எங்களை அபிஷேகித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தாங்க எங்களை வழிநடத்துது. போங்க, தேவன் பேரில் அன்பு கொள்ளுங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். இந்த உலகத்தெல்லாம் பார்த்துட்டா கிடைக்கவே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. உலகத்தை பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உன் இதயம் எது இழுக்குதோ அதை கட் பண்ணி விட்டுருங்க, வேண்டாம். அல்லேலூயா. அது காரோ பங்களாவோ அல்லது நிலங்களோ அது பெண்ணோ அல்லது மற்ற விதமாக வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, அது வேண்டான்னு கட் பண்ணி விடுங்க. அது எந்த சூழ்நிலை மனசுக்கு இன்பத்தை கொடுக்குதா அது வேண்டாம். அதை தூக்கி எறிந்து கட் பண்ணிட்டு தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அதுதான் சரியான வழி. அப்பொழுது தேவன் நமக்கு என்ன குறை இருக்குதோ அதை நிறைவாக்குவார். அல்லேலூயா. என்ன குறையோ அதை நிறைவாக்குவாருங்க. எங்களை தேவன் எப்படி திரும்ப ஆசீர்வதிச்சாரு? அல்லேலூயா. இந்த நலம் வாங்குற வரையிலும் எங்களை தேவன் கைவிடலை. அட்ரஸ் இல்லாத எங்களுக்கு தேவன் அட்ரஸ் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. இது மட்டும் இல்லை, இன்னும் அநேக இடங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அநேக வீடுகள் எங்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய மேலான நாமத்தினால சொல்கிறேன், ஒன்றும் இல்லாத எங்களை அவரை நோக்கி பார்த்ததுனால எங்களுக்கு கொடுத்த பலன், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பலன்க அது. அவர் கொடுத்த பலன் இன்னொரு இடம் கூட எங்களுக்கு இருக்கிறது. ஒரு அலலிய சொல்லாமா? தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. உனக்கு கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க, உனக்கு கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் விசேஷமான காரியங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் கொடுப்பார். ஆனால் உலகத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு கிடைக்காது. உலகத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. பிரைஸ். 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது ரொம்ப நாணமாக இருக்கணும், இந்த வசனம் விசேஷமாக இருக்கும், கவனிக்கலாம். ஆவியின் வழி கரெக்டாக வாசிக்கணும். இப்போ எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கலாமா ப்ளீஸ்? எல்லாம் பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்போ நான் ஒரு காட்சி பார்த்தேன். சகோதரிங்க அத்தனை பேரும் பைபிளை பார்த்து வாசித்தீங்க, சகோதரர் அத்தனை பேரும் டிவி பார்த்து வாசிக்கிறாங்க. அதில் ஒரு மூப்பர் கேவலமாக இருக்குது. ஒரு அலையிலேயே சொல்லாமா? நான் உடனே பார்த்தேன், நீங்கள் எல்லாமே பைபிளை பார்த்து வாசிக்கிறீங்க, இவங்க எல்லாமே டிவி பார்த்து வாசிக்கிறாங்க. கையில் பைபிள் இருந்தால் பரவாயில்ல, இருந்தும் நம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி வேதத்தை வாசித்து பழகும்போது ஆண்டவர் நலமான கிருபைகளை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நலமானவைகளை ஆண்டவர் என்றைக்கும் செய்வார்மா. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் விசேஷங்களை செய்கிறதுக்கு நல்லவர். ஒரு வார்த்தை நான் எடுத்து வச்சேன், அதை நம்ம வாசித்திடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏடா கூடமாக இருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா கவனிக்கலாம். அதே பிரசங்கி புஸ்தகத்தில் இது வேறொரு பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது. அங்கே அது 8வது வசனம், 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லியிருக்குதுன்னா, அதையே எடுத்து வச்சுங்க. உன் வாழ்நாளில் உள்ள ஒவ்வொரு நாளையும் நீ அனுபவிக்க வேண்டும். எவ்வளவு காலம் வாழ்வாய் என்பதற்கு கவலை இல்லை. ஆனால் நீ மரித்து போவாய் என்பதை நினைத்துக்கொள். நல்ல கவனி, மறுபடியும் வாசிக்கிறேன். உன் வாழ்நாளில் உள்ள ஒவ்வொரு நாளையும் நீ அனுபவிக்க வேண்டும். எவ்வளவு காலம் வாழ்வாய் என்பதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ மரித்து போவாய் என்பதை நினைத்துக்கொள். அல்லேலூயா.
அப்போ இன்னொரு காரியம் நான் நல்லா கவனிக்கணும். சொல்லிட்டு நீ உயிரோடு இருக்க நாட்களை விட மரித்த பின் உன் நாட்கள் மிக அதிகம். நீ உயிரோடு இருக்க நாட்களை விட மரித்த பின் உன் நாட்கள் மிக அதிகம். அது சொல்கிற எவ்வளோ அழகு, மிக அதிகம். நீ மரித்த பிறகு எதையும் செய்ய முடியாதே. புரியுதுங்களா? நீ மரித்த பிறகு எதையும் செய்ய முடியாது. நமக்கெல்லாம் மரணம் நிச்சயித்திருக்கிறது. அந்த மரணம் நிச்சயித்திருக்க முன்னே நம்மை சோதித்து ஆராயும்படி ஆவியானவர் அருள் செய்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். உயிரோடு இருக்கிற காலத்தை விட மரித்த பிறகு காலம் அதிகமா. என்ன காலம் அதிகமா? அப்பொழுது நீ ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நன்மை செய்கிறவன் பரலோக ராஜ்யத்திலும் நித்திய காலமா. ஒவ்வொரு நித்தியத்திற்கும் கோடி கோடி வருஷங்க. நீ வாழ்கிறது 80 வருஷம். அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உடைஞ்சிடும். நீ வாழ்கிறது 80 வருஷம். ஆனால் நித்திய காலமாக, நித்திய காலன்றது 1 மில்லியன் ஆண்டுகள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருஷங்கள், ஆயிரம் கணக்கான வருஷம், கோடி வருஷங்கள், நித்திய காலமா. ஆண்டவருக்கு இப்பொழுது நம் ஜீவனை கொடுத்து அவருக்கு உண்மையா இருந்தா அந்த நித்திய காலமா ஆண்டவரோட கூட இருப்போம். நீ மரித்த பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ மரித்த பிறகு வாழ்கிறது அதிக காலம். நல்லா புரிஞ்சுக்குங்க பிள்ளைங்களை. நம்ம செத்த பிறகு நம்முடைய காலங்கள் அதிகமா. 2 இடத்துக்கு தான் போகணும். ஒன்று பரலோக ராஜ்யம், அடுத்தது நல்லா சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்களேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அப்பா உஷாராக இருந்தாங்க. அது ஒரு பகுன்னு ஒதுந்து கையை தூக்கிட்டு ஒரு செகண்டில் நான் நினச்சேன், ஐயோ நம்ம தவற கேட்டோம், ஒருவேளை தவறி தூக்கிட்டா வம்பா போயிடுமே. இப்பொழுது இருக்கிறது 80 வருஷம், அதிகபட்சம் 85-90 வருஷம். செத்த பிறகு காலமா, நித்திய காலமா. அது காலம் அதிகம், நாட்கள் அதிகம், வருடங்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் வாழ்க்கை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறான். நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, உடனே அவன் செத்து போனோம் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகிறான். தற்கொலை பண்ணி அவன் செத்த பிறகு அவன் ஆவி வந்த உடனே அது நினைக்குமா, நான் இன்னும் சாவலை, சரீரம் மட்டும்தான் செத்துது, நான் இன்னும் சாவலை. அது போக வேண்டிய காலம் நித்திய காலமாய் நரகத்தை அனுபவிக்கும். நித்திய காலமாய் நரகத்தை அனுபவிக்கும். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தீர்மானம்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, என் தேவன் என்னை உயர்த்த, என்னை கர்த்தர் நடத்த, அவர் வல்லவராக இருக்கிற, நான் அவரோடு கூட இருப்பேன், அவரோடு கூட வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானம் இருக்கணும். அல்ல நான் செத்து போவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பயமுறுத்துறது கூட, மற்றவங்களை பயமுறுத்துறது கூட நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம். இங்கே நிறைய பேர் கிருஷ்ணாயில் கேன் எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டுக்காரர் பயமுறுத்தின சகோதரிங்களாம் இங்கே இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஊற்றிக்குவேன் என்ன சொல்கிற? ஒரு அல்லே சொல்லாமா? உடனே அவர் என்ன பண்ணணும், ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். சரி டாலின், இந்த மேட்ச் பாக்ஸ் உடனே செய், இது இப்பொழுதே செய் அப்படின்னு இருக்கணும். செய்வாங்களா? சொல்லுங்க. அப்பா நீ இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. சப்போஸ் யாராவது அந்த மாதிரி எழும்புனாங்கன்னா உடனே மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருங்க, இந்தாங்க உடனே செய்யின்னு சொல்லுங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய, அவன் எப்படின்னா போட்டாங்க, நீங்கள் ஆண்டவரை பற்றிக்குங்க, உன் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினா நம்ம வாழ்கிறத விட இப்போ வாழ்ந்த வாழ்க்கை
சரீர ஆவி ஆத்மாவில் இருக்கிறத விட செத்த பிறகு அதிக காலம். அங்க பிரசங்கி சொல்றான், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ நீ அது செய்யல இது செய்யல. இங்கே சரீரத்தில் இருக்கிறதாங்க நாங்கள் ஃபுல் பவர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஒன்று தேவனை தேடு, இல்லை சாத்தானை தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனை தேடிட்டா நித்திய காலமா வாழ்வு. சாத்தானுடைய கிரி இந்த மேக உலகத்தை தேடினால் நித்திய காலமாய் நரகத்தில் வேதனை. அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஆமாம். இப்போதான் சின்ன உயிரோடு இருக்கும்போது, சரீரத்தில் நீ இருக்கும்போதே ஆண்டவருக்கு உண்மையாக நீ வாழ்ந்துட்டீனா, மற்றவர்களுக்கு நீ தானம் தர்மம் பண்ணிட்டீனா, உன்னுடைய ஆகாரத்தை ஏழைகள் மேல் போட்டினா, தண்ணீர் மேலே போட்டினா, அது அதிக பலன் கொடுக்கறதுக்கு அது விசேஷமாக காணப்படும். ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதான் இந்த வார்த்தையை உங்களுக்காக எடுத்து வைத்தேன். அது வேறொரு பைபிளில் இருந்து எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பைபிள் அதே வசனம் இருக்கிறது, சற்று மாற்றியிருக்கோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. இப்போ ஆவியின் வழி என்னதென்றும், கர்ப்பத்தில் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஒரு அல்லே சொல்லாமா? அப்படின்னா நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றுகிறதுக்கு நம்ம அவரிடத்தில் சரண்டர் ஆகும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நிச்சயம் தருவார். நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறேன் பிள்ளைங்களே, நீங்கள் தேவனை மட்டும் நோக்கி பார்த்தா அவர் உன்னை நோக்கி பார்ப்பார். ஒரு குறை வராது உனக்கு. நீ கட்டாயம் உனக்கு வீடு வாசல் தருவார். தேவனுடைய வருகை கிட்ட இருந்தால் உன் மனசை தேற்றுவார். அல்லேலூயா. தேவனுடைய வருகை தூரமாக இருந்தால் நீ என்ன கேட்குறியோ அதை நிச்சயம் தேவன் தருவார். அல்லேலூயா, ஆமாம். அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் என்ன எழுதி வச்சுருக்கோன்னா, ஆசாரியர், பரிசேயர், லேவியர், அவங்க 3 பேர் எழுதியிருக்கிறேன். இந்த பக்கம் இயேசு, சீஷர், மெய்ப்பர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இந்த மேலே இருக்கிற ஆசாரியர், பரிசேயர், அப்புறம் லேவியர், இவங்க 3 பேரும் தேவனுடைய ஆவியின் விதம் என்னதென்று அறியாதவர்கள். கவனிக்கலாம். ஆவியின் விதம் என்னதென்று அறியாதவர்கள் இவங்க 3 பேரும். யார் யார்? லேவியர், ஆசாரியர், பரிசேயர், லேவியர். இவங்க 3 பேரும் தான் இயேசு கிறிஸ்து ஆவியோடும் உண்மையோடும் ஆவியின் பரிசுத்த ஆவினால் அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்த தேவன், பரிசுத்த ஆவினால் பிறந்த தேவன். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த மக்களுக்கு வசனம் தெரியுது, ஆனால் ஆவியானவர் உள்ள இல்லை. இந்த ஆசாரியர்கள், பரிசேயர், லேவியர்களுக்கு வசனம் தெரியுது, ஆவியானவர் உள்ள இல்லை. வசனம் தெரிஞ்சிட்டு ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. வசனம் எல்லாருக்கும் தெரியுங்க. நீ உங்களை வேட்பி சொன்னால் 100 வசனம் தர பட்டுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் ஆவியானவர் உள்ள கிரியை செய்யலைன்னா, நீர் சொன்ன வசனங்கள் படி நீ இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே ஆண்டவர் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்து சொல்கிறாங்க, அவர் செய்த அற்புதங்கள் தேவன் அவன் கூட இல்லைன்னா எப்படி முடியுங்க? அவர் மேசையா, அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசாரியர், லேவியர் சொல்கிறான், நல்லா கவனிக்கணும். நாசரத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமா? மேசையை எங்கே பிறப்பார்? பெத்லகேமில் பிறப்பார். மேசியா பெத்லகேமில் பிறப்பார். அவனுக்கு வசனம் தெரியுது. மேசியா பெத்லகேமில் பிறப்பார். மேசியா பெத்லகேமில் தான் பிறந்தார். ஆனால் ஆவி அவனுக்குள்ளே இல்லாததுனால அவரை அறிய அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை தெரிஞ்சிட்டுங்க தெரியாதவங்க தாங்க, வசனத்தை புரிஞ்சு ஆவியானவர் உள்ள இல்லாதவங்க தான் ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துவாங்க. அல்லேலூயா. தன்னுடைய இதயத்துக்கு பணத்தை கொடுத்துருவாங்கங்க, ஆனால் ஆவியான் தன் சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நடத்த மாட்டார். சரீரம் தானே பரிசுத்தமாகணும், ஆத்மா தானே பரிசுத்தமாகணும். சரீரம், ஆவி, ஆத்மா பரிசுத்தமான தானே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அது தேவனுடைய சமூகத்துக்கு கொடுக்காம அதை வேற எங்கேயாவது திரிய விட்டுருவாங்க. மேசியா பெத்லகேமிலிருந்து பிறப்பார். நாசரேத்து ஊர்லேருந்து எப்படி வருவார்?
நாசரத்தில் நன்மை பிறக்க கூடுமா? இப்படி அநேக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆண்டவரை. அல்லேலூயா. அநேக டிஸ்டர்ப் பண்ணி இதை எடுக்க போனால் பைபிள் பூரா வாசிக்க வேண்டியதாக வந்துடும். அல்லேலூயா. ஆம். அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்துக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நீங்கள் எல்லாமே அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பெற்றால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து உணர்த்துவார். அபிஷேகம் பெறலைன்னா அவர் உணர்த்தவே மாட்டார். அவர் உள்ளே இருந்தால் தானே உணர்த்த முடியும். அல்லேலூயா. உள்ளே இருந்தால் தானே உணர்த்த முடியும். அப்படி நம்ம சபைக்கு வருமே எப்படி? தேவன் அவருடைய கிருபை இனிமேலாவது என்னை ஏற்று அபிஷேகம் பெற்று மனம் திரும்பி உன்னை எனக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பாய் என்று ஆண்டவர் எத்தனித்து வருகிற யாவரையும் புறக்கணியாமல் சேர்த்து கொள்கிறார். இனிமேலாவது என் சத்தியத்தை அறிவான், என்னுடைய ஆவியை பெற்று எனக்கு உண்மையாக இருப்பான் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது இயேசு சொன்ன சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். இயேசு என் சீஷர் மெய்ப்பர் என்று எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது இயேசு சொன்ன வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆவியானவர் பேதுரு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். கொர்நேலியு வீட்டில் சொல்லப்படுகிறது. வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாராம். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா அது முதல்ல நம்ம தூண்டி விடுறது என்னன்னா, அல்லேலூயா, என் தேவனுடைய ஆராதனை கூடத்தில் நான் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய ஆலயத்தில் பிரசன்ட் ஆகணும். மைனஸ் ஆகக்கூடாது, ஆப்சென்ட் ஆகக்கூடாது. என் தேவனுடைய ஆலயத்தில் நானும் என் குடும்பமும், நானும் என் கணவரும், நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்தில் பிரசன்ட் ஆகணும். அந்த முதல் தீர்மானம் வரும். நான் தான் முதல்ல கேட்டேன், யாரெல்லாம் தொடர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா, பிரைஸ். அப்பொழுது தேவனுடைய மகத்துவமான மேன்மை நமக்கு கிடைக்கும். அவர் நமக்கு சரியான முறையில் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்காததினாலே விட்டு தேவனை ஆராதிக்கிறோம். அப்படி விட்டு ஆராதிக்கிறவங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியாது. நீ வாழ்கிறது கொஞ்ச காலம், அட்லீஸ்ட் 8 years. ஆனால் மரித்த பிறகு உன் காலம் அதிகம். நீ மரித்த பிறகு உன் காலம் அதிகம் என்று வேதம் சொல்கிறது. நித்திய காலமாய் பரலோக ராஜ்யமா அல்லது நரகமா என்பதை குறித்து இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணதான். ஆவி ஆத்மா சரீரத்தில் வாழுகிற நீ தீர்மானிக்கிறது தான் இந்த 2 இடத்துல எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க தீர்மானித்து உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே தேவன் பெரிய காரியங்களை இதை தேவன் தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். எனக்கு புரிய வைத்த தேவன் உங்களுக்கு புரிய வைப்பார் என்று நான் நினைக்கிறேன். இந்த வசனத்தை படித்து என் இதையும் கொஞ்சம் நேரம் என் சதை ஆடிச்சுங்க. அல்லேலூயா. என் சதை ஆடிச்சுங்க. இந்த ஒரு வார்த்தை விசேஷமானது. அல்லேலூயா. நீ வாழ்கிற காலம் காட்டிலே நீ மரித்த பிறகு உன் காலம் ரொம்ப பெருசு, அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் படிச்சு காட்டினேன் இல்லையா? என் அன்பு செல்வங்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் நமக்கு மகிமைப்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆவின் வழி என்னதென்று, கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாக்கும் விதம் என்னதென்றும் நீ அறியாயே அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஒரு பிறப்பை சொல்லுது. ஆவியின் மனுஷன் வயிற்றில் இருக்கிற எலும்பு உருவாகிறத நீ அறியாயே. அப்படி தான் ஆவிக்குரிய மனுஷனும் அவனை நீ புரிஞ்சிக்கவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், வேதப்பாரகர் கடைசி வரைக்கும் புரிஞ்சு கொள்ளவே முடியலங்க அவங்களால. ஆனால் அந்த சீஷர்கள், அல்லேலூயா, அவரை நோக்கி வந்த மெய்ப்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஈஸியாக. இப்போ நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இயேசுவை. அல்லேலூயா, சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக வரல. நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம குடும்பத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தால் நம்முடைய குடும்பத்திற்கு அவர் ஒரு நன்மை குறைவிடாமல் நம்மை காத்துக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதே ஏசப்பவும் சொல்லிக்கிறேன். இதே வசனம் 5வது வசனம். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா?
சரி, யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ம் 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 ஒரு அல்லே சொல்லாமா? ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இங்கே என்ன சொல்கிறது? ரெண்டும் பிறப்பு குறித்து தான் எழுதியிருக்கிறாங்க. சாலமோனும் கவனிக்கணும், இந்த பிரசங்கியும் நல்லா கவனிக்கணும். சட்டப்படி பிரசங்கி யார் எழுதினது என்று தெரியாது. ஆனால் அதில் எழுதப்பட்ட அந்த முறை வார்த்தைகளை படித்தால் அது சாலமோன் எழுதினது என்று நிரூபிக்கப்பட்டது. ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம், வேதத்தின்படி இந்த பிரசங்கி யார் எழுதினது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதோடைய படித்து பார்த்த பரிசுத்தவான்கள் இது சாலமோனுடைய வாக்கியங்கள் போல் இருக்கிறது, இது சாலமோன் தான் எழுதினார். ஆனால் தான் சாலமோன் என்று சொல்லாமல் பிரசங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிரசங்கி என்பதற்கு அவனுக்கு மட்டும்தான் அந்த பெயர். ஒரு அல்லலியா சொல்லாமா? சத்தமாக இதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சத்தமாக ஒரு அல்லலியா சொல்லாமா? ஆகையினால் நல்லா கவனிக்கணும். ஆகையினால் அந்த பட்டியலில் இது எழுதினது சாலமோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமீன். ஆகையினால் ரெண்டு பேருமே பிறப்பை குறித்து பேசுகிறாங்க. ஆவியினால், ஆவின் வழி என்னதென்றும் கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாயே. இங்கே ஏசப்ப என்ன சொல்கிறார்? 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, நீ சத்தத்தை கேட்கிறாய், ஆவியினால் பிறந்தவன் எவனோ ஒரு அல்லே சொல்லமா? அவன் எங்கிருந்து வரான், எங்கே போகிறான், ஆவிக்குரிய மனிதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளுகிறதுக்கு அரிதான காரியம். அவர்கள் ஆவினால் பிறந்தவர்கள் தேவ சித்தத்தை மட்டும், பைபிள் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் யாராவது சபையில் இருந்தால் கூட யாரையும் திட்டாதீங்க, கொல்லாதீங்க, அவங்கள காட்டி கொடுக்காதீங்க, அவங்கள வையாதீங்க, அவங்கள பேசாதீங்க, அவங்கள சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி கொடுப்பேன். ஏனென்றால் அவர்கள் அபிஷேகம் பெற்று ஆவிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால் அவளை சபிக்கிற உனக்கு அதிக கேடு வரும். ஆகையினால் ஆண்டவர் சொல்ல, ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு நேசித்து பழகுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அழகாக சொல்கிறார். யாவரோடும் அன்பு கூறுங்க. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரையும் நம்ம பேசப்படாது. அல்லேலூயா. ஊழியக்காரன் தேவனுடைய அபிஷேகத்தில் நடத்துவான். அவனை பேசிட்டா உடனே உனக்கு பலவிதமான கேடுகள் உண்டாகும். ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினால் பிறந்து அவள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உனக்கு தெரியாது அவனுடைய பிறந்த விதம் என்னதென்பது உனக்கு தெரியாது. ஆனால் நீ அவனை சபிக்கவோ காட்டி கொடுக்கவோ அவனுடைய ஏவலட்சமாக அந்த விசுவாசி பேசும்போது தேவன் உன் மேலே கோபப்படுவார், உனக்கு கேடு அதிகமாகி வரும். அதனால்தான் பொதுவாக பரிசுத்த ஆவின்னு சொல்ற, ஒருவர் ஊக்கத்தோடு அன்போடு கூடி வாழுங்கள், ஒருவரை ஒருவர் நேசிங்கள், நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிங்கள் என்று ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு வார்த்தைகளும் அங்கே யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் ஆவில பிறந்தவனும் இன்ன விதமாய் எவ்வளோ அழகாக சொல்றார். இங்கே எலும்புகள் உருவாகிறது நீ அறியாயே. ரெண்டு பேரும் ஒரு விசேஷமான வார்த்தைகளை இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் தேவனை அறிஞ்சு கொள்ளலை. கல்வாரி சிலுவையில் அறியும் வரையிலும் அவனுங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆவில பெறாத விசுவாசிகள் தேவனுடைய வருகை வரைந்தும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உயிரோடு வாழ்ந்ததை விட அவள் மரித்த பிறகு அவள் வாழ்கிற வாழ்க்கை அதிகம். அது பரலோக ராஜ்யமா அல்லது நரகமா, பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக தேவனை பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு
விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த செய்தி புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது அநேக நாள் பொறுத்து உனக்கு அதிக பலன் தரும். உன்னுடைய அன்பை சொல்லுங்க, உன்னுடைய கிறிஸ்துவின் அன்பை. நீ கிறிஸ்துவின் அன்பை பெற்றது உண்டானால் 10 பேருக்கு சொல்லுங்க. உன் கிறிஸ்துவின் அன்பை 10 பேருக்கு, அதாவது 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. அல்லேலூயா. 7 பேருக்கோ 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. உன்னுடைய அன்பை தெரிவி. கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், நான் கிறிஸ்தவன் என்று நீ மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவாயானால் ஆண்டவர் உன்னை கைவிடாமல் விசேஷமாக உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கீழ் வசனத்தை வாசிக்கலாமா? சந்தேக புத்திகள், அவிசுவாசம். அல்லேலூயா. நான் என்ன எழுதுக்கிறேன்னா, ஜெபம் விதைப்பு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. காலையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் நீங்கள் எண்ணக்கூடாது. ஆவியில் பிறந்தவன் எவனும் எதையும் சந்தேகப்பட மாட்டான். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். என் ஜெபத்தை நல்லா சொல்லுங்களேன் பிரதர், சொல்லுங்க, என் ஜெபத்தை என் தேவன் கேட்டிருக்கிறார். நான் ஜெபித்த ஜெபம் நான் சந்தேகப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. ஆமாம். விதைச்சிட்டு யாரு வருமா வராதா, முளைக்குமா முளைக்காதா அப்படிலாம் வேணாம். நீங்கள் கிறிஸ்தவர்கள், நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நிச்சயம் உங்களுக்கு அதிக ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுறது உண்மையானா நிச்சயம் அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அது விசுவாசத்தோடு கேளுங்க, அவரை நெருங்குங்க, அவர் கிட்டி சேருங்க, அவர் பாதத்தை முத்தமிடுங்க. ஆண்டவர் விசேஷங்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகினால் நம்ம ஆண்டவர் மேலே எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூட ஒரு தீர்மானம். அல்லேலூயா. முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே நீங்கள் என்றும் இருங்கப்பா. அல்லேலூயா. ஆமாம். இது பல முறையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் நம்முடைய திருச்சபை மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. அல்லேலூயா. ஆமாம். தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் அவர்கள் விட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இந்த குரூப்பு இங்கே வந்திருக்குதுயா, நாளைக்கு இதில் சிலர் வரமாட்டாங்க. இப்போ நின்னாங்க இல்லையா, இன்றைக்கி வராது போனாங்களா, அவங்க அடுத்த வாரம் வந்து உட்கார்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வரமாட்டீங்க, அவங்க வருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க வரமாட்டாங்க, அப்புறம் நீங்கள் வருவீங்க. இப்படி தான் மாறி ஜனங்கள் ஆண்டவரை ஆராய்ச்சிட்ருக்குறாங்க. அதுதான் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீ வாழ்கிற காலம் கொஞ்சம், நீ செத்த பிறகு உன் நாட்கள் அதிகம், என்ன செய்வ? பரிசுத்த ஆவியானவர் கேட்குறார். நீ வாழ்கிற நாட்கள் கொஞ்சம்பா, நீ மறைச்சிட்டினா அது அதிகம். நித்திய காலம், ஒரு நித்தியத்துக்கும் கோடி வருஷங்க. எங்கெங்கே போய் கஷ்டப்பட போகிறீங்க? ஆவியானவர் இன்றைக்கு இந்த வசனத்தை வேறொரு பைபிளிலிருந்து எடுத்து பிரசங்கிக்கும்படி கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா. என் அன்பு செல்வங்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனித்து உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது என் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை, விசேஷங்களை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர். ஆகினால் நம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ். எகிப்து தேசத்தில் நைல் நதிகள் புரண்டு வரும்போது, புரண்டு வந்து தன் நிலத்தை நனைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் வசனங்கள் வரும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனக்கு இருக்கிற தானியத்தை அவர்கள் தண்ணீர் மேலே தூவ வேண்டும். தூவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அதிக கொஞ்சம் நாளுக்கு பிறகு அது அறுவடைக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா. அதுபோல் நாமும் கர்த்தருடைய வருகையிலே அறுவடைக்கு ஆயத்தமாகும் போது
இன்றைக்கு தூவுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து இந்த நல்ல நிலத்தில் அது விழும்போது அது ஒன்று 30 100 60 பலன் கொடுக்கறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் தைரியமாக பேசலாம். ஹல்லேலூயா. சரி, இப்போது இந்த வசனங்கள் மிக முக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சேர்த்த இந்த வார்த்தைகள் மிக விசேஷமானது. இப்போ இந்த வார்த்தையில் உன் இதயம் எங்கே தொட்டது, எந்த வார்த்தையில் தொட்டது உங்களால் சொல்ல முடியுமா? நேர்மையாய் அப்போ உங்கள் இதயம் தொட்டிருக்குது. வேற யாருன்னா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. என்னம்மா? பெரியது, அதிகம், அது ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது உங்களோட கூட பேசியிருக்கிறார் ஆவியானவர்? வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற வேற 3 பேர் கூட்ட தான். என்னப்பா சொல்லுங்கப்பா. வெரி குட், வெரி குட். ஆண்டவர் உங்களை நடத்துவார். வெரி குட். அவங்க அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. வேறு யாருன்னா இருக்கிறீங்களா? அது என்ன நினச்சிங்க? நிச்சயம் கிடைக்கும். அதாவது உங்கள் இதயம் தொடப்பட்டு, இந்த வார்த்தையினாலே என் இதயம் தொடப்பட்டது. அல்லேலூயா. இதனாலே நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். இனி என் பரிசுத்த ஆவியானவருக்கு என் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுத்து வாழ்வேன். அதுதான் தொடருது. அல்லேலூயா. இப்படி நாம் செயல்படும்போது, இப்படி நினச்சி கூர்ந்து கவனிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். சரி, இப்போ ஒரு தமாசா ஒரு வார்த்தை சொல்கிறேன். இங்கே 4 பேருக்கு மட்டும்தான் ஆவியானவர் பேசிக்கிறார். மற்ற பேர் உங்களுக்கெல்லாம் ஹலோ, உங்கள் கூட பேசினாரம்மா? எந்த வார்த்தைமா தொட்டது உனக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு அல்லே சொல்லாமா? சரி. சிலர் வெக்கப்படுறீங்க, சொல்கிறதுக்கு முடியல. ஆண்டவங்க கூட இருக்கிறார். வசனத்துக்கு நடங்குங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக. இந்த நாளுக்கு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்துவார். இதில் மூலக்கரு அப்படி என்னென்னா, நீ வாழ்கிற காலம் கொஞ்சம், நீ செத்த பிறகு அதிகம். 2 இடம் தான், வேறு இடம் கிடையாது. இங்கேன்னா புருஷன் அடிச்சானா நம்ம அண்ணன் வீட்டுக்கு ஓடிடலாம். அங்கே அண்ணன் அடிச்சானாக்கா அம்மா வீட்டுக்கு வரலாம். அம்மா வீட்டில் சண்டை நடந்துட்டாக்கா அக்கா வீட்டுக்கு போயிடலாம். அக்கா வீட்டில் சண்டைனாக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்போ போக முடியாது. 2 பிளேஸ். ஒன்று நரகம், இன்னொன்று பரலோக ராஜ்யம். இங்கே அங்கேயும் போகிறது அங்கே முடியாது. காலங்காலமாக நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ அதை தான் அனுபவிச்சாகணும். அதனால் தீர்மானித்து கொள்ளுங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. 1 வாரம் விட்டு 1 வாரம் வருது, முதல்ல துணித்து போடுங்க. கர்த்தர் மேல் அன்பு கொள்ளுங்க, அவர் உங்கள் மேல் அதிக அன்பு கொள்வார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். எழும்பி நிற்கலாமா?